Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 2026 அண்ட் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் குரூப் 1க்காக டெஸ்ட் பேட்ச் மட்டும் சமச்சீர் புக்ஸ், அவுட் சோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கிற மாதிரி டெஸ்ட் பேட்ச் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், இல்லை என்னென்ன கவர் பண்ணுறோம் எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே ஒரு டெஸ்ட் பேட்சோ கிளாஸஸோ எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேட்ச் வந்துருக்கு, நிறைய அகாடமி இருக்குது. எங்கேனாலும் ஜாயின் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் எங்கே ஜாயின் பண்ணாலும் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன உழைப்பை போடுறீங்களோ அதுதான் வந்து முக்கியம். ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுக்குறோன்னா அதை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும், அது ப்ராப்பராக வந்து படிக்கணும். அண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. எப்படி பண்ணாலும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு ப்ராப்பர் நோட்ஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச்ன்றவங்க முழுமையாக பாருங்கள். ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், சரி பார்த்துருவோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் வழக்கம் போல தான் 3 லெவல் டு அச்சீவ் சக்ஸஸ் இதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ 2 லெவல் நம்ம இங்கே முடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் எக்ஸாம் ரெடி ஆகிடுவோம். லெவல் 3ல் ரிவைஸ் மட்டும் பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். ஓகே ரைட், சரிங்க. இப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம டார்கெட் எல்லாமே இந்த குரூப் 1 பேஸ் பண்ணி தான். அதாவது செப்டம்பர் 6 நமக்கு எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த செப்டம்பர் 6க்குள்ளே இந்த சிலபஸ், அதாவது கொடுக்கப்பட்டிருக்க ஜிஎஸ் சிலபஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, ஐஎன்எம், யூனிட் நம்பர் 6, 5 அப்படின்னு எல்லாமே, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாமே முடிக்க போகிறோம். இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1 நீங்கள் தயாராகிடுவீங்க. அடுத்தது குரூப் 2, குரூப் 4 இருக்குல்ல, இங்கே லாங்குவேஜ் மட்டும் தான் உங்களுக்கு பெண்டிங்காக வந்துருக்கும். ஏன்னா ஜிஎஸ் நீங்கள் முழுமையாக முடிச்சிடுவீங்க, ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. லாங்குவேஜ் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டார்கெட் இங்கே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு சேம் சிலபஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. செப்டம்பரில் குரூப் 1 வருது, அக்டோபரில் குரூப் 2 வருது, அங்கேருந்து 1.5 மாதம் டிசம்பரில் குரூப் 4 வருது. ஒரு பெரிய மாற்றங்கள் அங்கே தேவைப்படாது. இங்கே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோமே ஸ்ட்ராங்காக படிச்சாலே போதுமான விஷயம். குரூப் 1க்கு அப்புறம் ரிவைஸ் மட்டும் போதுமான விஷயமா இருக்கும். ஓகே, அப்போ நம்ம டார்கெட் இந்த லாஸ்ட் 90 நாட்கள் தான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 இதுக்குள்ளே ஃபுல் சிலபஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். முடிக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக முடிக்க முடியும். ஓகே சரி, நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஜூன் 10 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜூன் 15th வரைக்கும் இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஆஃப்லைன் மூலம் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒரு பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருவேன், நீங்கள் எப்போ வேணாலும் இதை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். டைமுக்கு வரணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆக்சஸ் எப்போவுமே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறதே சமச்சீர் புத்தகம். இங்கே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் குரூப் 1, ஃபார் குரூப் 2, ஃபார் குரூப் 4 எல்லாருக்குமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண சமச்சீர் புத்தகம் தான். ஏன் அப்படின்னா கேட்குற கேள்விகளில் 175 கேள்விகள் குரூப் 1ல் கேட்குறாங்க ஜிஎஸ், 75 குரூப் 2, 75 குரூப் 4 கேட்கப்படுதா. இங்கே இந்த 175 கேள்விகளில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் போக ஒரு 100 கேள்விகள் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. இங்கே ஒரு 40 கேள்விகள், இங்கே ஒரு 40 கேள்விகள். அப்போது அந்த அடிப்படையான விஷயங்கள் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணால் தான் அவுட் சோர்ஸில் கேட்குற விஷயங்களை மேனேஜ் பண்ண முடியும். ஒரு பாலிட்டியில் குரூப் 1 40 கேள்வி இருக்குது, இப்போ குரூப் 2ல் ஒரு 15 கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த 40 கேள்விகளில் 20 கேள்விகள் இங்கேருந்து அட்டன் பண்ணிடலாம். ஒரு 10 கேள்விகள் பிஒய்க்கு பேஸ் அட்டன் பண்ணலாம். அடுத்து வரப்போகிற அந்த 10 கேள்விகள்லாம் அவுட் சோர்ஸ் ஸ்டஃபாக கேட்க போகிறாங்க. அப்போ அந்த கையில் என்ன இருக்கோ அதை முடித்தா போதும், அந்த அவுட் சோர்ஸ் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். அப்போ அந்த 100 கேள்வி அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு சமச்சீர் புத்தகம் என்ன பண்ண போகிறோம், ஒரு 10,000 ஒன்லைனர்ஸ் எல்லாமே 6 to 12 இருக்கிற எல்லா டாபிக்ஸும், இது முக்கியம், இது முக்கியம் இல்லை, இது கவர் பண்ணால் போதும், கவர் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. A to Z, நூக் அண்ட் கார்னர், அட்டை டு அட்டை எல்லாமே கவர் பண்ணுறோம். ஒன்லைனர்ஸாக வந்து கொடுத்துருவோம். ஓகே, அதை படித்தாலே போதும். சமச்சீர் புக்கு ஜெராக்ஸ் செட்டா மாதிரி கையில் வந்து எடுத்துடும் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு 25 டெஸ்ட்டு பைலிங்குவல் மோடில் எம்சிக்யூ டைப் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் எப்படி இருக்கும், ஒன்லைனர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான சாம்பிள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்மெட் எனக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா சில ஸ்கெடியூல் சில பேருக்கு வந்து ரொம்ப ரஷ் ஆகிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ யாருக்கு வந்து பிடிச்சிருக்கும் செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது சமச்சீர் புக் ப்ளஸ் ஆப்டிடியூட் 1500க்கும் மேலே. இது வந்து நம்ம 1000 கொடுத்துருக்கோம், ப்ளஸ் 300 வந்து ஆட் ஆகும் போது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்துடலாம். இது மட்டுமே சமச்சீர் புக்கு ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடலாம். இது நீ ஃபுல்லாக படிச்சிங்கன்னா சமச்சீர் புக்கில் எப்படி கேட்டாலும் எந்த புக்கில் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே நம்ம கேட்கப்பட்டிருக்க எல்லா டாப்பிக்குமே ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் எல்லாம் சமச்சீர் புக்கில் எதுவும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே நம்ம கொடுத்துருக்க போகிறோம். அப்போ இதை நீ ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டா போதும், சமச்சீர் புக் டான் நீங்கள் ரெடி ஆகிடலாம். கேட்குற கேள்விகளில் 99% அட்டன் பண்ண முடியும். ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணலாம், கொடுக்குற விஷயத்த ப்ராப்பராக வந்து படிக்கணும். நான் டெஸ்ட்டு வாங்கிட்டேன், வேடிக்கை பார்த்துட்டேன், சும்மா பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது. ஒரு கொஸ்டின் பேப்பர் மினிமம் 3 டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் தான் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா லெவல் 2ல் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்கோரிங் கவரேஜ் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இங்கே 41 பைலிங்குவல் டெஸ்ட்டு ப்ளஸ் அடிஷனலாக ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னா கவர் ஆக போகுது உங்களுக்கு. இது எல்லாமே அவுட் சோர்ஸ். ஓகே, சமச்சீர் புக்கில் கவர் பண்ண எதுவுமே ரிப்பீட்டே ஆகாது. நம்ம சமச்சீர் ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிட்டோமா,
ரிப்பீட் ஆகாத விஷயங்கள் அவுட் சோர்ஸ் என்ன இருக்குது, இப்போ லட்சுமிகாந்த் புக் இருக்குது, அப்புறம் வெங்கடேஷன் புக் இருக்குது, இந்த மாதிரி தற்கால தமிழக வரலாறு புக் இருக்குது, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வெளியே வந்திருக்கு. இது எல்லாமே கவர் பண்ணி டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம் ஃபார் டிகிரி லெவலில். ஓகேவா? அடுத்த விஷயம், ரிவிஷன் நோட்ஸ் பிடிஎஃப் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி. இப்போ ஒரு பாலிட்டி இருக்குது அப்படின்னா பிரியாம்பல்லேருந்து கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறது ஃபண்டமெண்டலேருந்து எதெல்லாம் வந்து ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி போதுமானதாக இருக்கும். ஒரு ஸ்பீடிஎஃப் ஒரு 50 பேஜ் நம்ம வந்து கொடுப்போம், ஒரு ஸ்பீட் ரிவிஷன் மாதிரி. அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், லாஸ்ட் டைமில் பெட்டராக வந்திருக்கும். எக்ஸாமுக்கு ஒரு 20 நாள் தான் வந்து இருக்குது, ஒரு 10 நாள் தான் இருக்குன்ற போது எல்லாம் படித்து முடிச்சிட்டோம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த ரிவிஷன் பிடிஎஃப் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே வந்து போதும். ஓகே, ஃபார் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்திருக்கும். அது நான் சாம்பிள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் சில அப்டேட் நம்ம வந்து கொடுப்போம். ஓகே, அதாவது 2025 24 எப்படி கேட்டிருக்காங்களோ அது அடிப்படையாக வச்சு தான் நம்ம 26 வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். 26 லிட்டில் பிட் டஃபாக தான் இருக்க போகுது. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே இங்கே கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இங்கே கரண்ட் அஃபேர்ஸில் ஏகப்பட்ட மேக்ஸின்ஸ் இருக்கலாம். ஸோ தமிழரசு, தமிழ் முரசு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துருக்குல்ல, எல்லாமே கம்பைல் பண்ண மாதிரி 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ செப்டம்பர் 6 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா 2025 ஜான் அங்கே நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அதாவது முன்னாடி என்ன கவர்மெண்ட் இருந்தாங்க நமக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை. அந்த கவர்மெண்ட்டில் என்ன ஸ்கீம் வந்திருக்கு, அந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ என்ன கவர்மெண்ட் போயிட்டுருக்கு, இது எல்லாமே கம்பைல் பண்ணி நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே. இப்போ சம்டைம் இந்த வேர்ல்டு ஜியாகிரஃபிலாம் வந்து கேட்பாங்க, சுனாமி பற்றி கேட்பாங்க, வல்கனா பற்றி கேட்டிருப்பாங்க, அவார்ட் பற்றி கேட்டிருப்பாங்க. இது எல்லாம் இன்டர்நேஷ்னல் வந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கம்பைலேஷனும் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்கும். அதாவது 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை ஒரு மந்த்தும் 100 கேள்வி கம்பைல் பண்ண மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு எலாபரேட்டாக ஒரு கீவை நம்ம வந்து கொடுப்போம். நீங்கள் அது வரைக்கும் ப்ராப்பராக படித்தாலே போதும், எல்லா கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணிடலாம். 2500 கேள்விக்கிட்ட அட்டன் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் மந்த்லி கம்பைலேஷன் நம்ம சேர்த்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சு படித்தாலே போதும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போதுமான விஷயமா இருக்கும். 2 இயர்ஸ் கவர் பண்ண போகிறோம். நிச்சயம் படிக்கணுமானா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ குரூப் 1 எக்ஸாமில் 25 கேள்வி மேலே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, குரூப் 4ல் 15க்கு மேலே கேட்பாங்க. சேம் லைக் குரூப் 2ல் 20 கிட்ட கேட்கலாம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கரண்ட் அஃபேர்ஸில் வருது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸு, மேக்ஸோட கேட்டு வச்சு சொல்ல முடியாது. அப்போ அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட்டு. ஸோ 2 இயர்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அட்லாஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறது பிவைக்யூ. லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் 10 இயர்ஸில் இருக்கிற எல்லா பிவைக்யூ எல்லாத்தையும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா பிவைக்யூ வந்து வேறு மாதிரி கேட்குறாங்க, டஃப்பாக கேட்குறாங்க, எப்படி வந்து படிக்கிறது அதெல்லாம் இல்லை. இங்கே பிவைக்யூ ரொம்ப முக்கியம். அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கும் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? இதான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஓகே, எப்படி இருக்கும் எல்லா விஷயமும் நான் வீடியோவை நம்ம வந்து ஒரு கொடுத்துருக்கோம். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். புரியல அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க, நிச்சயமாக நான் வந்து சொல்லுவேன். இது எல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். டெஸ்ட் பேட்சை கன் மாதிரி ஃபாலோ பண்ணால் எக்ஸாமும் கன் மாதிரி கிளியர் பண்ணிடலாம். ஸோ பேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம் June 10. டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகிறது June 13. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இவ்வளோ சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோமா ப்ரோ, இவ்வளோ கவராது படிக்க முடியுமான்னு கேட்டால் இது எல்லாமே ஒன்லைனர்ஸ் நீங்கள் வந்து படிக்க போகிறது. ஓகே, ஏன்னா இங்கே சமைச்சிட்டு மட்டும் படிக்கிறது உங்களுக்கு ஒரு 150 பாடங்கள் கிட்டே வந்து இருக்குது. டெய்லி ஒரு சாப்டர் படித்தாலும் டைம் வந்து பத்தாது. அப்போ அதை கம்பைல் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள் நெருக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதை நீங்கள் கவலைப்படவே வேணாம். அதாவது இங்கே 100 கேள்வி நம்ம கொடுப்போம் இல்லையா, இந்த 100 கேள்வி இங்கே மேட்டரே கிடையாது. இதுக்கான ஒன்லைனர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுதான் நீங்கள் வந்து படிக்கணும். 100 கேள்வியை ஒரு ரிவிஷன் மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. இதை ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சுட்டு இந்த 100 கேள்விகளில் என்னால் எவ்வளோ ஃபேஸ் பண்ண முடியுது, அதுதான் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான், ரிவிஷனுக்காக தான். அது எல்லாமே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அது மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். உங்கள் நோட்ஸே வந்து இதான் வந்து பின்னாக்க கீ பாயிண்ட்டு, ஒரு ரா மெட்டீரியல். இதை நீங்கள் ப்ராப்பராக படித்தா தான் இந்த ரா மெட்டீரியலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக வந்து பின்னாக்க பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான சாம்பிள் டெமோஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டேட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்திருக்கும். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டெய்லி வருது அது மாதிரி யோசிக்காதீங்க. டெய்லி இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் டைம் இல்லை, படிக்க முடியல, ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் பண்ணி பின்னாடி அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து பின்னாக்க உண்டு. 24/7 ஆக்சஸ் வந்து பின்னாடி கிடைக்கும். குரூப் 2 குரூப் 4க்கு லாங்குவேஜ் வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எல்லாமே எப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நம்ம டார்கெட் டெய்லி படிக்கணும். டெஸ்ட்டை வந்து ஃபோக்கஸாக கொண்டு போனாலே போதும், எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1199 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டவுட்ஸ் என்ன இருக்குன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே, கிளாஸஸும் வேணுன்றவங்க ஃபார் இங்கிலீஷ் மீடியம் போய்கிட்டு இருக்கு. ஸ்டில் ஓப்பனில் தான் வந்திருக்கு. அதுக்கும் அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கிளியராக வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்க முடியும். டைம் கம்மியாக இருக்குது. எங்கே ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பட் சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.